சென்னை, நெல்லை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முழுவிவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த இரண்டாவது நாள் சோதனையானது எத்தனை மணிக்கு தொடங்கியிருக்கிறது? இன்று எந்த மாதிரியான சோதனை நடைபெற்று வருகிறது? முழு விவரங்களில். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பணப்பட்டுவாடா தொடர்பாக வரக்கூடிய புகார்களை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வீடுகளில் இன்னும் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். அதே போல நேற்று பணப்பட்டுவாடா தொடர்பாக வருமான வரித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் தமிழகம் முழுவதும் அரசு ஒப்பந்ததாரர் மற்றும் தனியார் அதிகாரிகள் உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த வருமான வரித்துறை சோதனையானது தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. குறிப்பாக 44 இடங்கள்ல இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. சென்னை, நெல்லை, தேனி, திருப்பூர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில பல இடங்கள்ல இந்த சோதனையானது நேற்று நிறைவடைந்த நிலையில இரண்டாவது நாளாக சென்னை, நெல்லை உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. நெல்லையில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் RS முருகன் அலுவலகத்துல இரண்டாவது நாள் சோதனை. அதே போல சத்தியமூர்த்தி என்பவரது ஈரோட்டில் உள்ள அவரது கட்டுமான நிறுவன வீடு மற்றும் பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில இருக்கக்கூடிய 2 இடங்கள்லயும் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடையாறில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன் மற்றும் அபிராமபுரத்துல உள்ள ஓய்வு பெற்ற குடிநீர் வடிகால் வாரிய இணை தலைமை பொறியாளர் தங்கவேலு ஆகியோர் வீடுகள்ல இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று விருகம்பாக்கத்துல நடைபெற்ற சோதனையில தங்கவேலு என்பவர் வீட்டில இருந்து 3 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இவர்களது வீடுகள்ல நிறைவடைந்த நிலையில மற்ற இடங்கள்ல தமிழகம் முழுவதும் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது இன்று தொடர்ந்து நீடித்து வருகிறது. இவர்களிடம் இந்த பணப்பட்டுவாடா தொடர்பாக ஏதேனும் ஆவணங்கள் உள்ளனரா அல்லது இந்த தேர்தலுக்கு கொடுப்பதற்காக பணம் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளா என்பது தொடர்பான விவரங்களை தற்போது வருமான வரித்துறையின் தீவிரமாக சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சோதனை நிறைவடைந்த பின்னரே நாளை காலை இவர்கள் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் எவ்வளவு மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் சிக்கியுள்ளதா என்பது தகவல்கள் வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏதேனும் பொதுமக்களுக்கு ஏதேனும் பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்கள் தெரிவிப்பில் உடனடியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டு அறைகள் தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அளிக்கக்கூடிய நபர்களின் விவரங்கள் பராமரிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.